அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரௌனி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரௌனி ரெசிபி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. இனிமேல் அதிக காசு கொடுத்து நீங்கள் கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டிலே நம்ம ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாமுங்க. ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபட்ஜி ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒன்று சேர்க்கும் போது அதனுடைய அளவுகள் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரௌனி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்குண்டான மெஷர்மெண்ட் அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் இந்த மாதிரி ஸ்டீல் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் 2 காம்பவுண்ட் சாக்லேட் தாங்க எடுத்திருக்கேன். அதில் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 120லேருந்து நீங்கள் 150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். பட்டர் நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 100 கிராம் பாக்கெட் வாங்கினேன், அப்படியே நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படின்னா என்னங்கிறது இதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கீழே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறணுங்க. மேலே வைக்கிற பவுலில் கீழே இருக்கிற தண்ணி நமக்கு கொதிக்கும் போது ஒட்டவே கூடாது. அதுதான் நமக்கு டபுள் பாயிலிங் மெத்தடு. கீழே தண்ணி கொதிக்க கொதிக்க அதனுடைய ஆவி பட்டே நமக்கு மேலே இருக்கிற சாக்லேட் பட்டர் எல்லாமே நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் கூட அந்த தண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு டபுள் பாயிலிங் மெத்தடு. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ்லேயே நமக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தாங்க சாக்லேட்டும் எடுத்துக்கிறணும், பட்டரும் எடுத்துக்கிறணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது நல்லா சூடு ஆறணும். நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். சாக்லேட்டும் பட்டரும் நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. 1/2 கிலோ ப்ரௌனி ரெசிபிக்கு ஒரு 2லேருந்து நம்ம 3 முட்டை எடுக்கலாம். பட் நான் 2 முட்டை தாங்க எப்போவுமே சேர்க்குறது. 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பீட்லாம் வேணும்னு இல்லைங்க, நம்ம விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இதில் நம்ம பவுட்ரு சுகர் சேர்க்க போகிறோங்க. நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு நம்ம சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. பவுட்ரு பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பவுட்ரு சுகர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக நீங்கள் பாதிக்கு பாதி ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 75 கிராம் நார்மல் சுகர் எடுத்துருக்கீங்கன்னா 75 கிராம் நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம். சுகர் நமக்கு ரொம்ப நேரம் கரையணுண்டெல்லாம் இல்லைங்க. ஆல்ரெடி நமக்கு பவுடர் சுகருங்கிறனால சீக்கிரமே நமக்கு கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் சாக்லேட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம்ங்க. நல்லா ஆறுனதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்றலாம் இல்லை, ரெண்டுமே கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம்ங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு சலடை வச்சுட்டு மைதா நான் 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கீங்க. கோகோ பவுடர், டார்க் கோகோ பவுடர் ஒரு 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. இதை கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது. எப்போவுமே நம்ம சலிச்சு தான் சேர்த்துக்கிறணும். இப்போ இது எல்லாத்தையும் நான் சலிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பீடு வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஜென்டிலாக மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி விஸ்கு வச்சே நான் மிக்ஸ் பண்ணுறேங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பேட்சுலா வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விழுகணுங்க. அதுதான் நமக்கு கரெக்ட் அளவு. இப்போ நமக்கு நல்லா சில்கி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. நான் இன்றைக்கி 7 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேங்க. அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை, நீங்கள் பட்டர் பேப்பர் சேர்த்துக்கலாம். பட்டர் பேப்பர் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் இல்லைன்னா பட்டர் நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பேட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஈவனாக நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நமக்கு எப்படியுமே ஏர் பபிள்ஸ் இருக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா நம்ம உள்ளே கிளறி கொடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது நமக்கு உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆகிடும். நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே பேக் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இல்லை நீங்கள் டாப்பிங்ஸ் உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா என் பசங்க சாக்கோ சிப்ஸும் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் போட்டிருக்கீங்க.
உங்களுக்கு விருப்பமான என்ன டாப்பிங் வேணாலும் சேர்த்துக்கலாங்க, அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நமக்கு வந்து ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. பேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பேட்டர் நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 25லேருந்து 35 மினிட்ஸ் வந்து நமக்கு பேக் ஆக டைம் எடுக்குங்க. இதே நீங்கள் ஓடிஜி ஓவன் இல்லாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதை நம்ம ஸ்டவ்லேயே குக்கர்லேயே வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. சேம் இதே போல தாங்க 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 40 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிறணும். உங்களுக்கு அது மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், வந்து நான் அந்த மெத்தட்லேயே வந்து நான் வீடியோ ரெடி பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ரௌனி நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டூத் பிக்லையோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ வந்து எடுத்துகிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து லைட்டாக ஒட்டின மாரிக்கு வரணும். நமக்கு கேக்கு மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டாமல் இருக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஒட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஜியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு பிறகு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நமக்கு நல்லா கிரிங்கிள் டாப்போடு வந்திருக்குங்க. நமக்கு நட்ஸ் வந்து நிறையா போட்டதுனால கிரிங்கிள் டாப் அவ்வளோவா வந்து நமக்கு தெரியலை. பட் ஆனால் வந்து நல்லா கிரிங்கிள் டாப்போடு வந்திருக்குதுங்க. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம டின்னிலேருந்து வந்து ப்ரௌனியை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரெஜ்ஜியாக ப்ரௌனி வந்திருக்குங்க நமக்கு சூப்பராக. இப்போ நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் நமக்கு கிரிங்கிள் டாப் எப்படி தெரியுதுன்ட்டுன்னு. நிறைய வந்து நம்ம டாப்பிங் போட்டனால கிரிங்கிள் டாப் தெரியலைங்க. பட் இந்த ஓரங்கள்லாம் வந்து டாப்பிங் படாதனால அங்கே நல்லா கிரிங்கிள் டாப்லாம் நமக்கு தெரியுது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பீஸாக தாங்க வந்து போட்டுக்கிறேன். 9 பீசஸ் வர்ற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 kg ப்ரௌனி செஞ்சுருக்கோம். பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாகவே வரும். 1/2 kgக்கும் நமக்கு கூட வருங்க. ஒரு 650லேருந்து ஒரு 700 கிராம்ஸ்குள்ளே இருக்கும் நமக்கு இந்த ப்ரௌனி ரெசிபி. ஏன்னா டாப்பிங்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெயிட்டெல்லாம் சேர்த்தே நமக்கு காட்டும். இப்போ நம்ம வந்து ப்ரௌனியை பீசஸ் போட்டாச்சுங்க. இப்போ நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்ட்டுன்னு. சூப்பராக நிறைய நட்ஸ் போட்டு சாக்கோ சிப்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி போட்டிருக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். என்னோடய பசங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. கிரிங்கிள் டாப்போடு நமக்கு ஃபர்ஜியான ப்ரௌனி வந்து பர்ஃபெக்ட் ரெசிபிங்க. நமக்கு கொஞ்சம் கூட வந்து பார்ச்மெண்ட் பேப்பரில் ஒட்டாதுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே வந்து சூப்பராக ஃபர்ஜி ப்ரௌனி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு ப்ரௌனி ரெசிப்பியாக ஷேர் பண்ணலான் இருக்கீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரௌனி ரெசிபி வேணுங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம அந்த மாதிரி மேக் பண்ணி போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.